என் பேர் எஸ் சுமதி. நான் மேட்டுப்பட்டியில இருந்து வரேன். புதுகை தந்தியின் நிருபரா இருக்கேன். சகோதரர் பரக்கத் அலி சார் இன்வைட் பண்ணதுனால நாங்க எங்களுக்கு வேற அலுவல் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை முக்கிய இதா கருதி நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப நம்ம 2001 அடி எடுத்து வைக்க போறோம். இருந்தாலும் நம்ம கிட்ட இன்னும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில நம்ம இப்ப சிலர் தும்புனா அது பார்த்துட்டு திரும்ப போயிட்டு திரும்ப வராங்க. அந்த மாதிரி முஸ்லீம்ல சொல்லும் போது இப்ப யாராச்சும் முஸ்லீம் தும்னாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்க. அது எனக்கு எதுக்குன்னு தெரியல. அதோட நீங்க சொன்னீங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கலான்னு. இப்ப ஜாதியை ஒழிச்சுட்டேன்னு சொல்றீங்க. ஆனா உங்க இதுல நிறைய பிரிவினெல்லாம் இருக்கு. அது எப்படி தொழில் அடிப்படையிலையா இல்ல இன அடிப்படையிலையா, அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் நீங்க விளக்கணும். சரி, அதாவது இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் எல்லா சமுதாயத்திலும் இருக்குது. இஸ்லாத்துல இருக்குதான்னு உங்களுடைய கேள்வி. இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா தும்மல் போட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்ப என்னமோ உங்கள்கிட்டயும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க. சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறங்க. இஸ்லாத்துல எந்த ஒரு சாஸ்திரமும் ஜோதியமும் ஜோதிடம் ஜாதகம் இது மாதிரியான எல்லாத்துக்குமே இஸ்லாத்துல தடை இருக்குது. நபிகள் நாயகம் ஒரு ஆன்மீகத்தினுடைய வட்டத்தில் நின்று கொண்டு அவ்வளவு கடுமையா தடுத்தவர்களை வரலாற்றுல காண முடியாது. அவர் சோதிடத்தை தடுத்தாரு. எவன் சோதிடத்தை நம்புகிறானோ அவன் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்பவில்லைன்றாரு. நபிகள் என்ன சொன்னார்னு கேட்டா, ஒருவன் சோதிடத்தை நம்பினால் அவன் இஸ்லாத்தை நம்ப முடியாது. இஸ்லாமும் சோதிட நம்பிக்கையும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது என்றார் நபிகள் நாயகம். அப்படி தெளிவாக சொன்னார் நபிகள் நாயகம். சோதிடத்தை மறுத்துட்டாரு. போய்கிட்டு இருக்கிறோம். கழுதை குறுக்க போகுது, அது நல்லது. பூனை குறுக்க போகுது, அது கெட்டது. ஒரு விவதவை குறுக்க போறா, அதனால திரும்பிடணும். இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் முன்னாடி என்ன வருதுன்னு பார்த்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம முடிவெடுப்பதை நபிகள் நாயகம் கண்டிச்சுட்டாங்க. லா அதுவா ஒலா தீயரத்துனா சகுனம் சொல்றது. சகுனம் என்பது அறவே இல்லை இந்த மார்க்கத்துல. நீங்க ஒரு காரியத்துக்காக போறீங்க, எதிர்க்க விதவை வந்தாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், எதிர்க்க பூனை வந்தாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், எதிர்க்க நாய் வந்தாலும் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப உங்கள் ஒரு காரியத்திற்கு முடிவெடுத்து நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் உங்களுடைய அந்த பயணத்தை தடுத்து நிறுத்துமையானால் நீங்க இஸ்லாமிய வட்டத்தில் உள்ளவர் இல்ல நபிகள் நாயகம் சொன்னார். அதனால ஜாதகத்துக்கு அனுமதி கிடையாது, சோதிடத்துக்கு அனுமதி கிடையாது, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதனால அறவே கிடையாது. இந்த தும்மல் போடும்போது அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்கல்ல, அது சாதகத்துல உள்ளது இல்ல, சோதிடத்துல உள்ளது இல்ல. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்னா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற பொருள். இந்த தும்மல் போடக்கூடிய நேரத்தில் ஒரு தும்மல் 2 தும்மல் வரைக்கும் இருந்தால் அவன் ஒரு ஆரோக்கியமா இருக்கிறான் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. 3 தும்மல் போட்டு விட்டால் நீங்கள் அந்த சொல்லாதீங்கன்றாங்க நபிகள் நாயகம். அது ஜலதோஷத்துக்கான அறிகுறின்ட்டாங்க. ஒரு தும்மல் போட்டான்னு சொன்னா எல்லா புகழும் இறைவனுக்கு, இவர் நல்லா இருக்கிறாரு. அதாவது இறைவனுக்குன்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா இவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. 2 தும்மல் போட்டாரா எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லுங்க. 3வது போட்டாரையானால் அதுக்கு சொல்லாதீங்க, ஏன்னா அவர் ஜலதோஷமா இருக்கிறாரு. அதிகமான தும்மல் 2க்கு மேல தும்மல் அதிகமாகும் ஒரு டைம்ல கண்டினியூவா வரும் பொழுது அது நோய்க்கான அறிகுறி. 1-2ஓட நின்றுச்சுன்னு சொன்னா அது ஆரோக்கியத்திற்கான அறிகுறி என்ற அடிப்படையில் சாதகம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் தும்முறாரு, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க நல்லா, ஒருத்தர் நல்லா இருக்கிற நான் சந்தோஷப்படுறேன். நீங்க நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி இதுல ஒரு மனிதத்தன்மை வருது பாருங்க. நான் தும்மல் போட்டுட்டு மட்டும் இல்ல, அடுத்தவர் என்ன செய்யறாரு, அவரும் அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாரு. அவர் என்ன பண்றாங்க, இர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணுமா. நபிகள் நாயகம் சொல்றாங்க எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு கேட்ட உடனே அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும். இவர் தும்மல் போட்டவர் சும்மா பாருங்க, தும்மல் காதல விழுந்தவர் அல்ஹம்துலில்லாஹ்ங்கணும், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இவர் என்ன செய்யணும், உனக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், உனக்கும் கடவுளுக்கு அருள் புரியட்டும் இவர் திருப்பி சொல்லணுமா. இப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய ஆரோக்கியத்துல
மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மைக்கு உள்ள வாசகமே தவிர அது ஜோதிடம் ஜாதகத்தில் வரவே வராது. அதை இஸ்லாம் கடுமையா தடுத்திருக்குங்கிற விளங்கி